வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. பீட்ரூட்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி மணக்க அருமையான சுவையில் பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 4 வரமிளகாயை போட்டுக்கலாம். சின்னதாக 4 பல் பூண்டு. 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். மறுபடியும் 1 நிமிஷம் அளவான தீயிலையை வறுத்துக்கலாம். கருகாத அளவுக்கு வறுத்துக்கணும். அதே சமயம் இந்த மாதிரி எள் வெடித்து வரும்போது எடுத்துடலாம். இதை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை. மீடியம் சைஸில் 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். ஒரு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். பீட்ரூட் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். நம்ம வறுத்து வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பல்ஸ் மோடில் அரைக்கணும், இல்லைன்னா கட்டி சேர்ந்துக்கும். பீட்ரூட்டை வேக வச்சுருந்தோம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பவுடரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக தான் அரைக்க முடியும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கிறது உங்களோட விருப்பம்தான். 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் வீட்டு மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டோட வாசனையே தெரியாத அளவுக்கு மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பீட்ரூட் பொரியலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.